வணக்கம். sukisivamexpressions சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நேயர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். போன முறை கேள்வி பதில் பகுதியில் அப்பா ப்ரீ வெட்டிங் கிளாஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிறைய மெயில் என்கொயரிஸ் வந்துருந்தது. அந்த மெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டேட் வென்யூ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் முகவரிக்கே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இந்த வார கேள்வி பதிலில் ஒரு புதிய முயற்சி. அப்பாவுடைய நண்பருமான ரசிகருமான மிஸ்டர் மணிகண்டன் ரசிகர்கள் சார்பாக சில கேள்விகளை அப்பா கிட்ட கேட்பாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம். அக்கறையாக ஏதாவது இப்போ நான் வண்டி ஓட்டி போகும்போது வெளியில் இருக்கிற அந்த கம்பியை வச்சு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை பைக்கில் போகும்போது ஃபாஸ்ட்டாக போகிறதா இருக்கட்டும், இவைகள்லாம் தவறுங்கிறது அவங்களுக்கு எப்படி தானாக விழிப்பாங்களா? அதுக்கு சுயநலம் போகணும். நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து எப்படி வெளியில் வர முடியும்? சுதந்திரத்துக்கு அப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அடிமைத்தனம் போனவொடனே சுதந்திரமாக இருக்கிறதுங்கிறது ஒன்று. குழந்தை போகணும், படிக்கணும், பெரும் பணக்காரன் ஆகிறதுக்கு பெரிய வேலைக்கு போகிறதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் சீட் கிடைக்கிற மாதிரி மார்க் வாங்கினா போகிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறவங்க மதிப்பு கூட இருக்கிற மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த பக்திங்கிற கல்ட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ண நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் லைஃப் பக்தனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னால் சொல்கிறவங்கள நாஸ்திகன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு கேள்வி சார், இது சார்ந்தது நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடெல்லாம் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சு இப்போ இந்த சமூகத்து வெளிப்புறத்தை அசுத்தப்படுத்துங்கிறத தாண்டி அக்கறையாக ஏதாவது இப்போ நான் வண்டி ஓட்டி போகும்போது வெளியில் இருக்கிற அந்த கம்பியை வச்சு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை பைக்கில் போகும்போது ஃபாஸ்ட்டாக போகிறதா இருக்கட்டும், ஜென்ரலாக பொதுவான மக்கள்கிட்ட என் வாழ்க்கை நான் வீட்டுக்கு போய் சேரணுங்கிறத தவிர ஒரு நிமிஷம் அடுத்தவங்களுக்கு என்ன அடிபடுமோ இல்லை பெருசாக அக்கறை இல்லை. இப்போ நான் பண்ணுற காரியத்தால் டைரெக்டாக இன்னொருத்தன் பாதிக்கப்படுவான் அப்படிங்கிற இது சுத்தமாக வராமல் போனதுக்கான காரணம் என்ன? நம்ம லவ்வாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், பண்பாடாக எல்லாத்துலேயும் தலை சிறந்து விளங்குன நாம சுதந்திரத்துக்கு அப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அடிமைத்தனம் போனவொடனே சுதந்திரமாக இருக்கிறதுங்கிறது ஒன்று. பட் அடுத்தவங்களை துன்பப்படுத்தி தட் இஸ் என்னை பற்றி மட்டும்தான் நான் கவலைப்படுவேன். எனக்கு ஒரே வார்த்தை சுயநலம், அவ்வளோதான். இவங்களுக்கு சுயநலம் அதிகமாக இருக்குது. அந்த சுயநலத்தினால என்ன, மற்றவங்கள பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் இவங்க நடந்துக்கிறாங்க. ஒரு பஸ்ஸு இப்போது தீபாவளி பொங்கல்லாம் இங்கே பஸ்ஸில் ஏறுறதே பெரிய பாருங்கள். ஒரு வலிமை உள்ளவங்க அத்தனை பேர் தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு ஏறுறான். வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைய கையில் வச்சுருக்கிறவங்க, எந்த ஒரு மரியாதையும் இல்லை. க்யூலையும் நிற்க மாட்டாங்க. அப்படியே ஒரே தள்ளிட்டு ஏறுவாங்க. ஜன்னல் வழியாக உள்ள துண்டு தூக்கி போடுவாங்க. இவைகள்லாம் தவறுங்கிறது அவங்களுக்கு எப்படி தானாக விழிப்பாங்களா? அதுக்கு சுயநலம் போகணும். நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து எப்படி வெளியில் வர முடியும்? இதை ஒன்று சொல்லிக் கொடுக்கணும், இல்லாட்டி தானாக வரணும், இல்லை அரசு கட்டாயமாக ஏற்படுத்தணும். 3 தவிர வேறு என்ன வழி இருக்குது? தானாக வரணும்னா இந்நேரம் வந்திருக்கணும். சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரல. அது அப்போ மற்றவங்களுக்கு வரலை. இல்லை என்ன கேட்டான்னா வந்தவன் சௌரியமாக இருக்க முடியாதபடி வராதவன் அவனை போட்டு இம்சம் பண்ணுறான். மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு யார் நினைக்கிறானோ அவனை இதை பற்றி கவலைப்படாதவன் இம்சம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறான். அதை எப்படி நம்ம டாலரேட் பண்ண முடியும்? ஸோ மறுபடியும் நான் அதே தான் சொல்ல வரேன். இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம கற்றுக் கொடுத்தால் அன்றி இந்த தேசத்து மக்களுக்கு உடனடியாக சொல்லித்தர முடியாது. அது கூட அழகாக நேதாஜி நேஷ்னல் ஃபோர்ஸ்னு நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். இதுக்கு பேரே நேதாஜி நேஷ்னல் ஃபோர்ஸ்னு வைங்க. இந்த உள் தேசத்தை கட்டமைப்பதற்கான முன்ன ஹோம் கார்ட்ஸ் இருந்தது. பள்ளிக்கூடங்களில் என்சிசி இருக்கும், ஏசிசி இருக்கும், ஸ்கவுட்ஸ் இருக்கும், ஹோம் கார்ட்ஸ்னு இருக்கும். இப்போ நாங்கள் படிக்கிற காலத்துலேயே 9th 10th கண்டிப்பாக உண்டு. ஒரு காலையில் 1 hour ஏர்லியராக வரணும். சில விஷயங்களை ஸ்கூலில் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை 1 hour லேட்டாக இருந்துட்டு போக வேண்டியிருக்கும் ஸ்கூலில். இதை மறுபடியும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே எப்படின்னா, குழந்தை போகணும், படிக்கணும், பெரும் பணக்காரன் ஆகிறதுக்கு பெரிய வேலைக்கு போகிறதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் சீட் கிடைக்கிற மாதிரி மார்க் வாங்கினா போகிறோம். இந்த மார்க் வாங்கினா போதுங்கிற அந்த ஐடியாலேருந்து மனுஷனாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு கல்வியினுடைய நோக்கத்தை ஷிஃப்ட் பண்ணணும். விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ மனுஷனாக இல்லைன்னா நீ படித்த கல்வினால் ஒரு பயனுமே இல்லையே. ஸோ அந்த கல்வியோட நோக்கத்தை ஷிஃப்ட் பண்ணணும். மனுஷனாக இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் சார். அது ஆக்சுவலாக அதுக்கு தொடர்பாக எனக்கு நான் ஒரு நேற்றுக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒன்று வந்தது சார், அருமையான விஷயம். சோவியத் ருஷ்யாவில் ஒருத்தர் போயிருக்கிறாரு. அவர் ஃபஸ்ட் டைமாக அங்கே படிக்கிறாரு. இவன் சிரமப்பட்டு எழுதுகிறான். 5 மார்க்கு தான் அந்த விஷயத்துக்கு. 5 மார்க்குக்கு இவனுக்கு 4 மார்க் போட்டிருக்கிறாரு அந்த ஆசிரியர்.
இன்னொருத்தன் ஒன்றுமே எழுதலை, வெறும்னா ஒரு பேப்பரை மடித்து அப்படியே கொடுக்குறான். வெறும்னா எழுதாமல், எதுவும் எழுதாமல் பேப்பரை கொடுத்துருக்குறான். அவனுக்கு 2 மார்க் போட்டிருக்கிறார். இவனுக்கு ஏதோ 4 மார்க்கோ என்னமோ போட்டிருக்கிறார். இவன் தனக்கு 4 வந்ததை பற்றி கவலைப்படலை. அவன் ஒன்றுமே எழுதலை, அவனுக்கு 2 மார்க் போட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு போய் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டிருக்கிறான். என்ன சார் அவனுக்கு ஒன்றுமே எழுதலை, அவனுக்கு 2 மார்க் போடுறீங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எனக்கு 4 மார்க் போட்டிருக்கிறீங்க, அவனுக்கு ஏன் 2 போட்டீங்க? அவர் ஒரு கேள்வி கேட்டாராம். ஒரு மனுஷனுக்கு 0வா போட சொல்கிறேன், இந்த வார்த்தை பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு 0வா போட சொல்கிறேன். அவன் மனுஷன்ப்பா, அவன் இங்கே மார்க் எழுதாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்காக காலம்புரை சீக்கிரம் வீட்டில் எழுந்திருக்கலாம், இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கான முயற்சியை எடுத்துருந்துருக்கலாம், 40 புத்தகம் படிச்சிருக்கலாம், அவன் கேட்ட கேள்வி இங்கே வராமல் இருந்திருக்கலாம், அவன் பாடுபட்டுருக்கலாம், இதுக்கெல்லாம் மார்க் போட வேண்டாமா? வெறும் இந்த பரீட்சையில் இந்த கேள்விக்காக மார்க் போடுவாங்க. அவன் மனுஷன்ப்பா, நான் அவனுக்கு எப்படிப்பா 0 போடுவேன்? மனுஷனுக்கு 2 மார்க் வேண்டாமா? இந்த கொஸ்டின் வந்து என்னை ரொம்ப அசைச்சதுன்னு அவர் சொல்கிறார். இது உண்மை. ஒரு மனுஷ பண்பு அந்த பையனுக்கு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி வாத்தியார் கவலைப்படணும். அவன் இப்போ கேள்விக்கு பதில் தப்பாக எழுதியிருக்கலாம், ஆனால் இதுக்காக அவன் படித்தானா படிக்கலையாங்கிறத பற்றி ஆசிரியருக்கு தெரியணும். படித்ததுக்கு ஒரு மார்க் கொடுக்க வேண்டாமா? புத்தகத்தை எடுத்தான், படித்தான், எல்லாம் பண்ணால் அதுக்கு ஒரு மார்க் கொடுக்க வேண்டாமா? அது மாதிரி நம்ம எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து நிறைய மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத நோக்கி போய் டோட்டலாக மனுஷத்தன்மை இல்லாத ஒரு கல்வியாக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து கல்வித்துறை தான் அட்ரஸ் பண்ண முடியும். கல்வித்துறை மனிதவள மேம்பாட்டுத் துறையாக மாறணும். கல்வித்துறை வெறும் கல்வித்துறையாக இருக்கக்கூடாது. கல்வித்துறை மனிதவள மேம்பாட்டுத் துறையாக மாறுச்சுன்னா நீங்கள் நினைக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக. இது தொடர்பாக இன்னொரு கேள்வி சார். இது மனுஷனாக பார்க்கணுங்கிற மாதிரி சமீபமாக ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தேன், கன்னியாகுமரி, குற்றாலம், அந்த மாதிரி. அங்கே வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பலை, ஒரு இறைவனை பற்ற ஒரு சாரார் கூட்டமாக வராங்கன்னு வச்சுப்போமே. அதே மாதிரி அங்கே வந்து அவங்கெல்லாம் அந்த பக்தி பரவசத்தில் அவ்வளோ இதாக வந்து சேர்ந்து குளிக்கிறாங்க, இதாக இருக்காங்க. பட் கடவுள் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறவங்க மதிப்பு கூட இருக்கிற மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த ப்ராசஸில் அந்த ஒரு எங்கேயோ ஒரு கியூவை ஃபாலோ பண்ணுறதுல 50 பேரை வந்து தள்ளிக்கிட்டு அப்படியே அவங்க அந்த சாமியை, அதே மாதிரி வேறு ஒரு கோவிலில் மற்ற எல்லாரும் நின்று தான் சாமி கும்பிட பார்க்குறாங்க. அடுத்தவங்களை அப்படியே தள்ளி அடிச்சுட்டு அந்த சாமியை போய் கும்பிடுற மொமெண்ட்டில் கூட மற்றவங்களுக்கு என்ன படுது, அடித்து தாம் போய் முன்னாடி நிற்கணும் அப்படின்ட்டு. தனக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இங்கே இருக்கார், அதை நீ பார்க்குற, அவரை இடித்து தள்ளிட்டு அடிச்சுட்டு அப்படியே ஒரு அந்த மாதிரி அப்படி அந்த சாமியை போய், ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயத்த அவங்க வந்து அப்படி கும்பிடுறாங்க, அதில் ஒரு பரவசம் அடைகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? தன்னை பண்படுத்துவது தான் சமயம். உண்மையில் ரிலிஜனுடைய பர்பஸே ஒரு மனுஷன் தன்னை பண்படுத்துவது. அதை சொல்லித் தருகிற குருமார்கள் இன்றைக்கி இல்லை. அதை கரெக்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த குருமார்கள் அவனை அப்படி பக்குவப்படுத்தணும். அதுக்குரிய அந்த என்ன சொல்கிறது, பண்பாடு, கலாச்சாரம், இன்னொருத்தரை காயப்படுத்தாமல் இருக்கிறது, வழிபாட்டில் நெகிழ்ந்து இருக்கிறது, இதெல்லாம் ரிலிஜனில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? திருப்பாவையில் ஒரு வரி வரும், ஆண்டாள் போதுவீர் போதுமீனோ நேரிழையீர் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லுவாள். என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் கும்பிட போகிறீங்களோ முன்னாடி போங்கங்கிற. அதுக்கு உரை எழுதும்போது எழுதுவான், போபவர்களை போக விட்டு புற அழகு பார்த்திருந்துன்னு எழுதுவான். என்ன அர்த்தம்னா, சாமி கும்பிட ஒருத்தர் வந்தால் போங்க, நீங்கள் போய் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் ரிலிஜன் ஆண்டாள் பாடியிருக்கா. இப்போ திருப்பாவை சொல்கிறவங்க எல்லாருமே எப்படின்னு கேட்டால் இதை சொல்ல மாட்டாங்க, நீ டிசிப்ளின்டாக இரு அப்படிங்கிற பகுதியை சொல்ல மாட்டாங்க. அந்த பக்திங்கிற கல்ட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ண நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் லைஃப் பக்தனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க, அவங்க சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ திருப்பாவையில் என்ன சொல்கிறாங்க, போதுவீர் போதுமீனோ நேரிழையர்னா போகிறவர்கள் போய் முதல்ல கும்பிடுங்கோ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரிலிஜனில் இல்லாமல் இல்லை. ரிலிஜனை சொல்லிக் கொடுக்குறவங்க வெறும் பக்திங்கிற கல்ட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறாங்களே ஒழிய குவாலிட்டி உடைய பக்தன் தேவை, பக்தனுக்கு ஒரு பண்பாடு தேவை அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னால் சொல்கிறவங்கள வந்து நாஸ்திகன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கடவுளை பற்றி அந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறது தான் பக்தி, மனுஷனை வந்து குவாலிஃபை பண்ணுறது பக்தி இல்லைன்ற மாதிரி அசட்டுத்தனமான ஒரு ஐடியா டெவலப் ஆகிடுச்சு. என்ன பண்ணும்? ஸோ சம்வேர் எங்கேயோ எல்லா மதங்கள்லேயும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் அவங்க சொன்ன விஷயத்தை ஒழுங்காக இன்டர்பிரேட் பண்ணாதான் காரணம். இது நீங்கள் சொன்னதான் கரெக்டு. எல்லா மதங்கள்லையுமே இந்த விபத்து ஏற்பட்டு போச்சு. அந்த குருமார்கள் வந்து இவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஐயப்பன் கல்ட்டிலே எடுத்துக்கோங்களேன், 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து வரணும் அப்படின்னு வச்சாங்க. ஏன் வச்சாங்க? உங்கள் உடம்புல ஒரு மாற்றம் வரணும்னா ஆயுர்வேத மருத்துவ சிஸ்டம் படி ஒரு 45 நாள் வந்து ஒரு மருந்து கரெக்டாக வேலை செய்யும். எப்படின்னா ஒரு மருந்து கொடுத்தோன்னா 15 நாள் பழைய விஷத்தை எல்லாம் அது வெளியே தள்ளணும்.
அடுத்த 15 நாள் தான் இந்த மருந்து உடம்புல ஊறணும். அதுக்கும் அடுத்த 15 நாளில் தான் இந்த மருந்து செய்ய வேண்டிய பாசிட்டிவான வேலையை செய்ய முடியும். இந்த 45 நாள் என்ன 3 15 45 இப்போ பருவங்கிறது 15 இல்லையா, பட்சம் 15 அமாவாசையிலேருந்து பௌர்ணமி. ஸோ ஒரு பட்சம் அது வந்து நெகட்டிவ் எல்லாம் கழிக்கும், ஒரு பட்சம் இந்த மருந்து உள்ளே போகும், ஒரு பட்சத்தில் அது பாசிட்டிவாக செய்ய வேண்டிய வேலையை செய்யும். ஒரு மண்டலம் இதைத்தான் சபரிமலைக்கு போகிறவங்களுக்கும் வச்சாங்க. ஒரு மண்டல காலம் அவன் உடம்பை பியூரிஃபை பண்ணணும், விரதம் இருக்கணும், எளிய உணவு சாப்பிடணும், இயற்கையோடு இணைஞ்சு வாழணும், குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கணும், படுத்து எந்திரிக்கணும் அப்படின்னு அவனை டியூன் பண்ணுறதுக்கு, அவனை லைஃபுக்கு வேண்டிய பக்குவத்துக்கு டியூன் பண்ணுறதுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு வா அப்படின்னாங்க. இப்போ எல்லாம் எப்படின்னு கேட்டால் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் அவசியமே கிடையாது, நீ ஒரு 2 நாள் மாலை போட்டுக்கோ, நீ வா, 7 நாள் மாலை போட்டுக்கோ, நீ வா. இப்படி அமெண்ட் பண்ணுற ரைட்டை இவங்களுக்கு யார் கொடுத்தா? ஒரு மண்டலம் விரதம் இருக்குன்னா ஒரு மண்டலம் இருக்கணும் இல்லை? அப்படி இருந்தால் தானே அவங்க அந்த கண்டிஷனுக்குள்ளே வருவாங்க அவங்க மைண்டு. ஸோ குருமார்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்க, நம்மளை விட்டு சிஷ்யம் ஓடி போடுவானோ, இவெல்லாம் போயிட்டால் நமக்கு மார்க்கெட் போயிடுமோ, நம்ம இவனுக்கு உரிய விஷயத்தை நல்ல விஷயத்த சொன்னால் நம்மளை வந்து வெறுத்துருவானோ, இப்படிலாம் பயப்படுறாங்க. தப்பு. சிஷ்யனுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த கராராக கடுமையாக கண்டிப்பாக சொல்லுகிற குருமார்கள் தான் இன்றைக்கி தேவை. நான் அதாவது இந்த குருமார்கள் இந்த விஷயம் தெரிஞ்சு சுயலாபத்துக்காக அதை வந்து சொல்லாமல் இருக்கலாம், இல்லை தெரியாமல், அவங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, தெரிஞ்சு சொல்லி நமக்கு என்னப்பா நம்ம சொல்லி யார் கேட்க போகிறா அப்படிங்கிற எண்ணத்துலையும் இருக்கலாம். இதை கேட்டுட்டா ஓடி போடுவான், அப்புறம் நமக்கு ஒரு பஸ்ஸுக்கு ஆள் வேணுமே, ஒரு பஸ்ஸு ஆள் சரியாட்டி எப்படி போவீங்க நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். எல்லாமே இன்றைக்கி காரணங்கள் வெவ்வேறையாக இருக்கலாம்.